ஓம் நமச்சிவாய. வணக்கம் ஆன்மீக குடும்பத்தினரே. இந்த உலகிலேயே மிக இருண்ட தீமையையும் வெல்லக்கூடிய ஒளி வெளியில் இல்லை. உங்கள் இதயத்தின் எரிந்து கொண்டிருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? நம் தமிழ்நாட்டில் ஒரு இளம் பெண் இந்த தெய்வீக உண்மையை கண்டுபிடித்து அனைத்தையும் மாற்றினாள். விவி ஆன்மீகம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆன்மீக கதைகள், பண்டைய ஞானம் மற்றும் உள்ளத்தை விழிப்புணர்த்தும் அனுபவங்களின் இல்லமே விவி ஆன்மீகம். இன்று நாம் காணப்போகும் ஒரு அற்புதமான ஆன்மீக கதை அருணாச்சலத்தின் தீபம். திறந்த மனதுடன் கேளுங்கள். உங்களுள் இருக்கும் தெய்வீக அக்னி இன்று விழித்தெழட்டும். பழமையான காலங்களில் காவேரி நதி தென்னிந்தியாவின் செழிப்பான நிலத்தை முத்தமிட்டு கொண்டிருந்த காலத்தில் அக்னேயா என்ற இளம்பெண் வாழ்ந்து வந்தாள். ஒரு எளிய பூசாரியின் மகளாக பிறந்த அவளின் கண்கள் உயிரோடு எரியும் நெருப்புத் துகள்களைப் போல ஜொலித்தன. அவள் முதல் மூச்சை எடுத்த நாள் முதலே அவள் அருகில் இருந்த தீபங்கள் தானாகவே ஏற்றிக்கொண்டன. அது அக்னிதேவன் அவர்களே அவளை ஆசீர்வதித்தது போல இருந்தது. ஆனால் ஒரு அமாவாசை இரவில் இருள் இயற்கையாக வரவில்லை. அது ஒரு பயங்கர சாபமாக வந்தது. அந்தகார் என்ற அசுரன், ஒளியை விழுங்குபவன், பாதாளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்பட்டான். அவன் கோயில்களின் ஒளியை விழுங்கினான், நட்சத்திரங்களை மங்கச் செய்தான், மனிதர்களின் இதயங்களை பயத்தில் உறைய வைத்தான். மக்கள் துயரத்தில் இறைவனை நாடினர். ஆனால் தேவர்கள் அமைதியாகவே இருந்தனர். அதே இரவில் அக்னி தேவன் அக்னேயாவுக்கு ஒரு தீப்பொழிவான தரிசனத்தில் தோன்றினார். என் மகளே என்று அவர் கூறினார், உன்னுள் ஆதிசக்தியின் முதன்மை அக்னியின் ஒரு துளி எரிந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் புனித மலை அருணாச்சலத்திற்கு நீ பயணம் செய். அங்கேயே நீ உன் உள்ளக அக்னியை எழுப்பி 3 உலகங்களிலும் சமநிலையை மீட்டெடுக்க முடியும். அடுத்த நாள் விடியற்காலையில் அக்னேயா தனது பயணத்தை தொடங்கினாள். அவளுடன் விதி இணைத்த 2 வித்தியாசமான தோழர்கள், வானர வீரன் கேசவா மற்றும் இருளையும் துளைக்கும் பார்வையுடைய வாசுகி. அவர்களின் பாதை எளிதாக இருக்கவில்லை. மமாயவதிகள், நிழல் ராட்சசர்கள், பல சோதனைகள். ஆனால் அவர்கள் ஒன்றிணைந்து அருணாச்சலத்தை நோக்கி முன்னேறினர். இறுதியில் அவர்கள் அருணாச்சல மலை அடிவாரத்தை அடைந்தனர். மலையின் அடிவாரத்தில் அக்னேயா தியானத்தில் அமர்ந்தாள். தியானத்தில் அமர்ந்தவுடன் அக்னேயா மலை தன்னிடம் பேசுவது போல உணர்ந்தாள். சற்று நேரத்தில் அந்தகார் மீண்டும் எழுந்தான். நிழல்களால் ஆன ஒரு பயங்கர உருவமாக. ஒரு மாபெரும் போராட்டம் தொடங்கியது. அக்னி எரிந்தது, அடிகள் விழுந்தன, நாகசக்தி எழுந்தது. ஆனால் அந்த அசுரன் எல்லாவற்றையும் உறிஞ்சிக் கொண்டான், எல்லாவற்றையும் எதிர்த்தான். அவனை ஒன்றும் செய்ய இயலவில்லை. தவிப்பின் உச்சியில இருந்த அக்னேயா ஆழமாக பிரார்த்தித்தாள். அந்த கணத்தில் அவள் ஒரு உண்மையை உணர்ந்தாள். அக்னி தேவன் தன்னிடம் சொன்னது அக்னேயாவுக்கு நினைவிற்கு வந்தது. உண்மையான சக்தி என்பது இருளை அழிப்பதில் அல்ல, இருளை ஒளியால் நிரப்புவதில்தான் உள்ளது. ஒளியும் இருளும் ஒரே பிரபஞ்ச நடனத்தின் 2 பக்கங்கள். அவளின் உள்ளக அக்னி ஒரு பிரகாசமான தேஜோலிங்கமாக வெடித்தது. அது அருணாச்சலத்தின் ஆற்றலுடன் ஒன்றிணைந்தது. அந்த ஒளி ராட்சசனன் அந்தகாரை அழிக்கவில்லை, மாறாக அவனை மாற்றியது. அவன் மீண்டும் பாதாளத்திற்கு அனுப்பப்பட்டான். ஒரு அரக்கனாக அல்ல, தர்மத்தை புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை பெற்ற உயிராக. இருள் நீங்கியது. நட்சத்திரங்கள் மீண்டும் பிரகாசித்தன. அக்னேயா, ஆம் அருணாச்சலேஸ்வரி, உள்ளக அக்னியின் தேவியாக ஆனாள். இன்று வரை, அதாவது கலியுகத்தின் இருளிலும் கூட
அருணாச்சலத்தை நினைத்தாலோ அல்லது ஒரு தீபத்தை பக்தியுடன் ஏற்றினாலோ அந்த தெய்வீக அக்னி எந்த மனிதரின் உள்ளத்திலும் விழித்தெழும் என்று நம்பப்படுகிறது. அன்பான ஆன்மீக குடும்பத்தினரே, உங்கள் உள்ளத்தில் எரியும் ஒளியே மிகப்பெரிய சக்தி. இந்த கதையின் நெறி ஒளி மற்றும் இருள் என்ற நித்திய நடனத்தில் வெற்றி என்பது வெற்றிகரமாக போராடுவதில் மட்டும் இல்லை, அது கருணை, பக்தி மற்றும் அனைத்திலும் தெய்வத்தை காணும் ஞானத்தில் உள்ளது. இந்த கதை உங்கள் உள்ளத்தை தொட்டிருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், மேலும் விவி ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். புதிய வீடியோக்களை தவறவிடாமல் பெல் ஐகானை அழுத்துங்கள். நன்றி, வணக்கம்.